string contains already binary codes of size k. Okay, so இப்போ என்னன்னா given a binary string னா என்ன ones and zeros தான் இருக்கும். Okay, so under integer k கொடுத்துருக்காங்க. Return true if the binary code contains, if every binary code of length k, every binary code of length k னா என்ன அர்த்தம்? length 2 னா 2 length இருக்கிற எல்லா பைனரி கோடும் 2 length இருக்கிற பைனரி கோட்லாம் என்னன்னது 00 01 10 11 இதுதான் every binary code of length k க்கு அர்த்தம். is a substring of s. அப்ப 00 வும் substring ஆ இருக்கணும், 01 வும் substring ஆ இருக்கணும், 10 வும் ஒரு substring ஆ இருக்கணும், 11 வும் substring ஆ இருக்கணும். ஓகே, சோ அந்த இப்போ இதுவே பைனரி கோட் ஆஃப் லென்த் 3 னா 3 வச்சு என்னென்ன டிஃப்ரெண்ட் பைனரி கோட்ஸ் வரும் 000 001 அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஓகே, மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கே வந்து 3ன்னு வச்சிங்க, அப்போ 3யா நீங்கள் பெர்முடேஷன் தான் யூஸ் பண்ணணும். எத்தனை டிஃப்ரெண்ட் பைனரி கோட் வரும் அப்படின்ட்டு ஒரு இதை எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம் 1 இல்லைன்னா 0 ரெண்டு விதமாக ஃபில் பண்ணலாம், இதையும் ரெண்டு விதமாக ஃபில் பண்ணலாம், இதையும் ரெண்டு விதமாக ஃபில் பண்ணலாம். அப்போ மொத்தம் எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும்னா 2 into 2 into 2 which is 2 power 3 which is 8 different combinations. அதே மாதிரி 2னா 2 power 2 4 combinations. இத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ கேனா 2 power k காம்பினேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இது எல்லா காம்பினேஷனுமே இதில் சப்ஸ்ட்ரிங்காக நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இதில் எல்லா சப்ஸ்ட்ரிங்கையுமே கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ஹேஷ் செட்டில் போடுவோம். ஓகே, அப்போ ஹேஷ் செட்டில் என்ன வரும் 00 அப்புறம் 01 எல்லாமே ஹேஷ் செட்டில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்து இங்கே ஒரு 01 போட்டிருக்கேன், இந்த 01 திருப்பி போடும்போது ஹேஷ் செட்டில் டூப்ளிகேட்ஸ் போட முடியாது, அப்போ இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹேஷ் செட்டில் வந்துடுமா? இப்போ 2 வச்சு எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும் 2 power 2 யூஸ்வலாக 2 power k காம்பினேஷன்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த சைஸ் என்ன 4, இதுவும் 2 power k-வும் சேமா அப்படின்னு பார்த்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல. சிம்பிள். ஸோ லெட்ஸ் கோட் திஸ். ஃபஸ்ட்டு திங் வந்து எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும் பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் NC வச்சு நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் NCன்னு வச்சுக்கிறேன், which will be equal to 2 power k. கரெக்டா? இப்போ 2 power k எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, 2 power நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1, இது வந்து 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, ஓகேவா? அப்புறம் 2 power 4 இப்படியே போயிட்டு இருக்குமா 2 power நம்பர்ஸ். ஸோ எனக்கு இப்போ 2 power 3 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா 1 ஒரு பைனரி 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 3 டைம்ஸ் பண்ணுறேன்னா இங்கே வந்துடுமா? ஸோ 2 power 3 பண்ணுறதுக்கு பதிலாக 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 3 பண்ணால் போதும். இதுவும் 2 power 3யும் சேம். ஓகே, ஸோ அதனால் 2 power k காம்பினேஷன்ஸை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் k டைம்ஸ். ஓகே, ஏன்னா 2 power 3ன்றது பைனரியில் பார்த்தீங்கன்னா 8 மட்டும் செட் ஆகிருக்கும், அதான் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 3, ரைட்? ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்ட்ரிங்கோட லென்த் அட்லீஸ்ட் இதுவாக இருக்கணும்ல. ஸ்ட்ரிங் லென்த் இப்போ நம்பர் ஆஃப் காம்பினேஷனோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்பயே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாமா? ஸோ அதை அந்த கண்டிஷன் இங்கே செக் பண்ணிடலாம். ஸோ இஃப் எஸ் டாட் ஸ்ட்ரிங் லென்த் வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to declare a hash set. hash setல what you will be having, you will be having strings 00 10 அதுதான் போடுவோம், கரெக்டா? ஸோ இப்படி தான் யோசிக்கணும். hash setல you will be having strings h set is equal to new hash set. okay,
Okay, இப்போ hash declare பண்ணியாச்சு. Now I have to go through all the characters, right? So for int I is equal to 0, I less than s dot length I plus plus. இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த hash setல போயிட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங்கா போட்டுட்டே இருக்கணும், கரெக்டா? ஸோ hash setல என்ன போடுவேன், headset டாட் add. ஓகே, இப்போ நான் சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும். சப்ஸ்ட்ரிங் என்ன, அப்போ எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, ஜீரோல இருந்து இந்த இண்டெக்ஸ் ஜீரோல இருந்து, அதாவது ஐல இருந்து கே வரைக்கும், கரெக்டா? ஐல இருந்து ஐ பிளஸ் கே வரைக்கும் இதை சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். ஸோ ஐ பார்த்தீங்கன்னா ஐ ஜீரோவில் இருக்கும்போது ஐ பிளஸ் கே என்ன, கே வந்து 2, ஐ பிளஸ் கேனா இங்கே வருமா? ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்க்கு இந்த ரெண்டு இண்டெக்ஸும் கொடுத்தோன்னா எனக்கு கடைசி இண்டெக்ஸ் வராது, இது ரெண்டு மட்டும் வந்துடும். ஐ இங்கே வரும்போது ஐ பிளஸ் கே என்ன, ஐ பிளஸ் 2 இங்கே வருமா? அப்போ எனக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வருமா? ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங்காக எடுத்து என்ன பண்ணுறேன், ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணிட்டே இருக்கேன், ரைட்டா? ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஹேஷ் செட்டோடைய சைஸ் வந்து என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருந்தால் எல்லா காம்பினேஷன்ஸுமே இதில் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? ஓகே, let's try to run and see. While this is running, we will find the time and space complexity. Okay. Oh, out of bounds. Headset sort add. 1 second. ஓகே, இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம சிம்பிள் ரூல் என்னன்னா, இப்போ ஒரு லெட்டராக போகும்போது, இங்கேருந்து நம்ம ஒரு லெட்டராக போகும்போது எது வரைக்கும் போகலாம், ஐ வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஐ மைனஸ் கே வரைக்கும் தான் போகலாம். ஐ இந்த எண்ட் வரைக்கும் போகக்கூடாது, ஏன்னா ப்ளஸ் கே போனீங்கன்னா அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆகிடும். அந்த அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் இஷ்யூஸ் தான் வருது. அப்போ லூப் எது வரைக்கும் போனோன்னா ஸ்ட்ரிங் லென்த் மைனஸ் கே வரைக்கும் போகலாம், ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஐ பிளஸ் கே வரைக்கும் போய் எடுக்கிறோம்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா லென்த்து மைனஸ் கே வரைக்கும் தான் போகலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இங்கே ஒரு ஆன்சர் ராங்காக இருக்குது, லெட்ஸ் ட்ரை டு ஃபிக்ஸ் இட். ஸோ ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுது, நம்ம இப்போ ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். ட்ரை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது லென்த்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா, லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த் மைனஸ் கே வரைக்கும் போகும். கே வந்து 2வா, லென்த் என்னது 5. இப்போ 5 மைனஸ் 2 3 வரைக்கும் போகும். 0 1 2 3 இது வரைக்கும் போகும். இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் தான் போகும், கரெக்டா? கரெக்ட். ஸோ ஏன்னா லெஸ் தென் தான் போட்டிருக்கோம். லெஸ் தென் போட்டோம் அப்படின்னா 0 1 2 வரைக்கும் தான் போகும். 3 வந்தால் லூப் விட்டு வெளியே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இது வரைக்கும் போகணும்ல ஆக்சுவலாக, அப்போ தான் இந்த கடைசி ரெண்டும் வரும், ரைட்? ஸோ அப்போ டீபக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஈக்குவல் டு போடணும். ஓகே, இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்ட். ஸோ அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கோட் அடிக்கும் போது. ஓகே, ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த் n டைம்ஸ் போகும். இந்த சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் நம்ம ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ரெண்டாக எடுக்கணும், கரெக்டா? இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கே எடுக்கணும், கரெக்டா? அப்போ எடுக்கிறதுக்கு அது கே டைம்ஸ் ஓடும். இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கே டைம்ஸ் ஓடும். ஸோ இது கே டைம்ஸ் ஓடும், ரைட்? ஸோ அப்போ n ஸ்டார் கேன்றது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, இங்கே இந்த ஹேஷ் செட்டில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம், டோட்டலாக எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறோம், கரெக்டாக? அப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், 2 பவர் கே காம்பினேஷன்ஸ். ஸோ 2 பவர் கே ஸ்ட்ரிங்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் எவ்வளோ லென்த்து, கேன்றது லென்த்து. ஸோ 2 பவர் கே இன்டு கே, இதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா 2 பவர் கே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங்கும் கே லென்த் இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணுவோம். இதுதான் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணலாமான்றதை பார்ப்போம் இப்போ.
ஓகே, ஸோ எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது? ஓகே, இது எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம ஹேஷ்செட் யூஸ் பண்ணாமல் பேசிக்காக வந்து மெயினாக இதை தான் நம்ம எஃபிஷியன்ட் பண்ணணும். இதில் சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இதை நம்ம இன்டிஜராக மாற்றிக்கணும். ரைட், ஸோ இது எப்படி இன்டிஜராக மாற்றினா 2 பிட்டு தான் தேவை. ரைட், ஸோ இது ஒரு இன்டிஜராக மாற்றி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்டிஜராக மாற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா 0 0வா, ஸோ 0 0 ஏற்கனவே வந்திருக்கா, அப்புறம் 0 1 இன்டிஜராக மாற்றி ஏற்கனவே வந்திருக்கா. ஸோ இதை நம்ம இது ஒரு இன்டிஜர் கரெக்டாக, அப்போ நம்ம ஒரு பூலியன் அரே வச்சுக்கலாம். அந்த பூலியன் அரேல 0 இண்டெக்ஸில் வந்து 0 1 என்ன 1 கரெக்டா, 1 0 என்ன 2, இது ஏற்கனவே வந்திருக்கா வந்திருக்கான்னு பார்த்துட்டே வரணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏற்கனவே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக வந்துருச்சுன்னு போட்டுட்டு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். அப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த அத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷனும் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் திங். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதிலிருந்து 2 ஸ்ட்ரிங்ஸாக எடுக்கணும். கரெக்டாக? ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ பிட்வைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஒரு பிட்டை ஆட் பண்ணிட்டே வருவேன். ஃபஸ்ட்டு 0 போடுவேன், அப்புறம் 1 போடுவேன், இது ஒரு இன்டிஜரில், அப்புறம் இந்த 1 போடுவேன். இந்த 1 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிட்டு மட்டும் தான் எடுப்பேன் நான். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த 2 பிட்டு மட்டும் தான் வேணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பூலியன் அரே வச்சுக்கிறேன், சீன் அப்படின்னு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா மெமரி எவ்வளோனா எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸோ அத்தனை சைஸ்க்கு அலோகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே நான் ஸ்டோர் பண்ணணும்ல வந்திருக்கா வரலையா அப்படின்றது. ரெண்டாவது நான் வந்து ஒரு மாஸ்க் வச்சுக்கிறேன். இந்த மாஸ்க் என்னன்னா 2 பிட்டு தான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் கவுண்ட் -1 தான் எனக்கு மாஸ்காக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் கவுண்ட் என்ன, இப்போ n2 அப்படின்னா டோட்டல் கவுண்ட் என்ன 2 power 2 which is 4. ஓகே, 4 - 1 3, 3யோட பைனரி என்ன 1 1. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2 பவர் நம்பர் இருக்குல்ல -1 பண்ணால் மீதி பிட்ஸ்லாம் செட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 3 என்ன 8, கரெக்டாக? 8 4 2 1. இப்போ 8னா இப்படி செட் ஆகிருக்கும். கரெக்டாக? 8 - 1 பண்ணனா என்ன மீதி 3 பிட் எல்லாமே செட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 பிட்டாக எடுக்கிறதுக்கு மாஸ்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அது என்ன நம்பர் அப்படின்றதுக்கு நம்பர் ஒன்று வச்சுக்கிறேன். அது இனிஷியலாக 0, அப்புறம் கவுண்ட் வேரியபிள் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ நான் லூப் அடித்து ஒன்று ஒன்றா போகிறேன். I is equal to 0, I less than s dot length I plus plus. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒன்று ஒரு இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ஸில் போய் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா num is equal to ஏற்கனவே என்ன நம் இருக்கோ அதை ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் இப்போ ஒரு புது பிட்டை ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஏற்கனவே என்ன பிட் இருக்குதோ அதை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக 2 பிட்டு தான் தேவை. ஸோ அந்த 2 பிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பிட்டை போய் ஃபைனலாக ஆர் பண்ணணும். என்னத்தை ஆர் பண்ண போகிறேன் அப்படின்னா s டாட் கேர் அட் ஐ. கேர் அட் ஐ போனால் எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்குமா? எதர் 1 கிடைக்கும், இல்லைனா 0 கிடைக்கும். அதை நான் இன்டிஜராக மாற்றுறேன். எப்படி இன்டிஜராக மாற்றுறது? கேர் அட் ஐ மைனஸ் கேரக்டர் 0. ஸோ அந்த கேரக்டர் 0வோட மைனஸ் பண்ணனா எனக்கு 0 கிடைச்சிடும். கேர் அட் ஐ 1 இருக்குல்ல, 1 வந்து 0வோட மைனஸ் பண்ணனா 1 - 0 இதெல்லாம் ஆஸ்கி வேல்யூ. கரெக்டா? இது 49 - 40 1 கிடைச்சிடும். ரைட்டா? நான் போய் அந்த பிட்டை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணி இந்த நம்பரை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இஃப் ஐ இஸ்
greater than or equal to k minus 1. அதாவது இப்போ i வந்து பார்த்தீங்கன்னா இப்போ i வந்து 2 பிட்டு தாண்டிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா i ஓட வேல்யூ என்ன, k வந்து 2. இப்போ அப்போ எனக்கு 2 பிட்டு வந்துருச்சுனாலே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நம் வேல்யூ ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்ப்பேன். ஸோ k minus 1 என்ன 2, k minus 1 என்ன 2 minus 1 1. அப்போ i ஓட வேல்யூ 1 வருதுன்னா எங்கே அர்த்தம், i இங்கே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ i ஓட வேல்யூ இதோட அதிகமாக இருக்கும் போதும் அண்ட் அந்த நம்பர் ஏற்கனவே வந்துருக்கூடாது, ஏற்கனவே பார்த்துக்கூடாது. சீன் ஆஃப் நம் இது ஏற்கனவே இல்லைனா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சீன் ஆஃப் நம் ஏற்கனவே இல்லைனா இப்போ வந்து அதை பார்த்துட்டேன் அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிறேன். என் கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நம்பர் புதுசாக வந்திருக்குன்னு அர்த்தம். கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும்போது சப்போஸ் இந்த கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா ரிட்டன் ட்ரூ. கரெக்ட்? ஓகே ஓகே, இல்லைனா ஃபைனலாக இங்கே ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லாஜிக், கம்ப்ளீட் லாஜிக். இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதே தான். இதை என்னன்னா இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெப்ஸிங்கையும் நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பிட்டாக எடுக்கிறேன். இந்த வேல்யூ எடுக்கிறேன்னா அதை நான் அதை இந்த ஒரு பர்டிகுலர் பிட்டு எடுத்துனா நான் சேர்க்கணும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறேன், என்னோட இதை லெஃப்ட் ஷிஃப்ட் ஒன் பண்ணிக்கிறேன் ஒரு பிட்டை சேர்க்கறதுக்கு. லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அதை 2 பிட்டு மட்டும் தான் எடுத்துப்பேன். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் see. Return false. Semicolon. Okay, I didn't put the semicolon. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அண்டு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பிட்டை ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த 0 எடுக்கிறேன், இந்த 0 நம்மளை ஆட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வாரி இந்த 0 எடுக்கிறேன், இந்த 0 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேரக்டரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பிட்டு மட்டும் தான் எனக்கு தேவை, எடுத்துடுறேன். ஓகே, அப்புறம் 1 எடுக்கிறேன், இதை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 1 இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பிட்டை தான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணுறோம் அந்த கடைசி 2 பிட்டை மட்டும் எடுக்கிறேன். அது மட்டும் ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்குறேன். அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், 2 பிட்டாவது வந்திருக்கணும். ஐ வந்து ஒன்னாவது இருக்கணும். அப்போ தான் நம்ம இதை செக் பண்ண முடியும். கரெக்டாக? 2 பிட்டு ஐ 2 பிட்டுக்கு மேலே வந்தால் 3னா இவ்வளோ தூரம் வந்துருக்கணும். ஐ இங்கே இருந்தால் தான் 3 பிட்டு செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் எப்பப்பெல்லாம் நம்ம நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் சேமாக வருதோ 2 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் என்னன்னா இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, பட் சப்ஸ்ட்ரிங் இல்லவே இல்லை. அப்போ இன்டூ கே வராது. ஸோ அது ஒரு எஃபிஷியன்ட். ரெண்டாவது எவ்வளோ பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் எ பூலியன் அரே. கரெக்ட்? ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும் இதில்? 2 power k வேல்யூஸ் இருக்கும். ஸோ 2 power k என்றது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இன்டூ கே வராது. ஏன்னா இங்கே நம்ம 1 இல்லை 0 தான் ஸ்டோர் பண்ணுறோம்.